தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். போதகர் கே. ஜோசப் அவர்களுக்கு ஏற்ற துணையாக, உற்ற துணையாக சகோதரி லதா அவர்களை அன்பான தம்பதியர்களாக இணைத்து இன்று 25வது வெள்ளி விழா திருமண நாளை காணச் செய்த நம் தேவனுக்கு நன்றி. வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு காலத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தேவ ஊழியமே இவர்களை ஒன்றிணைத்தது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1999ஆம் ஆண்டில் துவங்கிய இவர்களது திருமண வாழ்வானது பல ஆத்துமாக்களை இரட்சித்து பல விசுவாசிகளின் வாழ்வை மாற்றி அமைத்துள்ளது. இல்லாதோருக்கு கொடுக்கும் கரங்களாக, புறக்கணிக்கப்பட்டோருக்கு தேவ அன்பை காண்பிப்பவர்களாக, துவண்டு போனவர்களுக்கு தேவ விசுவாசத்தை ஊட்டுபவர்களாக, பல விசுவாசிகளை தேவ ஊழியராக மாற்றுபவர்களாக தேவன் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவர்களின் அன்பும் அர்ப்பணிப்பும் கூடிய இந்த 25 ஆண்டுகள் பயணமானது நம் அனைவருக்கும் உற்சாகம் அளிப்பது மட்டுமல்லாமல் நம் ஆவிக்குரிய வாழ்வில் கலங்கரை விளக்கமாகவும் அமைந்துள்ளது. நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களாக இவர்கள் நம் கடினமான நேரங்களிலும் நம்மை வளர்த்து வழிநடத்தி ஆதரித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் தேவ அன்பையும் இரக்கத்தையும் பிரசங்கிக்க மட்டுமில்லை, அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோ துக்கமோ இவர்கள் இருவரும் நமக்காக நின்று தேவஞானத்தையும் ஆறுதலையும் தந்து தேவனுடைய வழியில் நம்மை நடத்தியும் வருகின்றனர். இத்தனை அருமையான இந்த தேவ ஊழியர்களுக்கும் அவர்களது 2 மகன்களான ஜாஷ்வா மற்றும் ஜெரமி அவர்களுக்கும் இனி வரவிருக்கும் ஆண்டுகளிலும் தேவ அன்பும் ஆசீர்வாதமும் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். போதகர் ஜோசப் அவர்களுக்கும் சகோதரி லதா அவர்களுக்கும் எங்களது இனிய 25வது திருமண நாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் உங்களது இந்த இனிய பயணம் மென்மேலும் தொடர சபையாராகிய நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுக்கே மகிமை.